நிறைய நேரங்கள்ல மக்கள் விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாவம் பண்ணல, இந்த பாவம் பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அதுதான் வியாதி. இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு கொண்டு வந்த எல்லாரையும் சுத்தமாக்கினார். சொல்லிட்டு சொன்னாரு, பாவம் செய்யாத. நீ பாவம் செஞ்சிட்டியா, உன் பாவம் மன்னிக்கப்படும். அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன். நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க, தப்பாய் போயிருச்சு, வியாதி வந்துருச்சு. சரி, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அவ்வளவுதான், பிடிச்சு போச்சு. மனிதன் இந்த பூமியில உண்டாக்கும் போது, மனுஷனை இந்த பூமியில உண்டாக்கி அவருடைய சாயலாகவே அவரை வச்சிருந்தார். உண்டாக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷனோட பேசுறதுக்கு வராரு ஆண்டவர். நம்மளை ஒரு சாதாரண ஏதோ ஒரு மிருகம் மாதிரி உண்டாக்கல. நிறைய பேர் என்னன்னா, இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்வாங்க. அது இந்த நாய், பூனை, குரங்கு இதெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி நானும் ஒரு மிருகம், ஒரு பிறவி, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு மிருகம் மாதிரி, நாய் பூனைலாம் இருக்கு, அதே மாதிரி மனுஷனை உண்டாக்குவோம், அவன் நடக்கட்டும், அதெல்லாம் 4 காலில் நடக்குது, இது 2 காலில் நடக்கட்டும், அந்த மாதிரிலாம் உண்டாக்கல. நம்ம எப்படி உண்டாக்குனார்னா, அவருடைய சாயல்ல உண்டாக்குனாரு. அவரோட உறவு கொள்றதுக்கு கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா சர்வன்ட்ஸ், வேலைக்காரர்கள், பணிவிடை செய்கிறவர்கள். ஆனா மனிதனை ஆண்டவர் எதற்கு உண்டாக்குனாரு? அவரோட உறவாடுறது, அவர் அன்பை காட்டுவதற்கு. அதனாலதான் பாருங்க, நம்மளால ஏதாவது கொடுக்காம இருந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். உலகத்துல ஆராய்ச்சியாளர்கள் அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரிய ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அதாவது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றான்னா, பயங்கரமா சம்பாதிக்கிறான். இந்த உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, உலகளாவில பணக்காரர்கள், பில்லியன் டாலர்ஸ்க்கு சொந்தக்காரங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வியாதி, அந்த வியாதியவே இல்லாம ஆக்குறதுக்கு, ஒரு கேன்சரோ இல்லை ஒரு விதமான ஆப்பிரிக்காவிலேயோ இல்லை வேற ஏதோ நாடுகளிலோ மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த மனிதருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு அவன் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவன் கொடுக்குறான், தானம் பண்றான், கொடுக்குறான். சும்மா ஏன் கொடுக்குறான்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க வேண்டியது தானே. ஆனா அவன் ஏதோ பண்றான். ஏன் அப்படின்னா, அது தேவனுடைய சுவாபம். இந்த மனுஷன் இயேசுவே அறியலனா கூட அதை கொடுக்கணும்ன்றது என்ன பண்ணுது, அவனுக்கு தோணுது, அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அவருடைய சாயல்ல அவன் இருக்கிறபடினால். மனிதன் அப்படிதான் உண்டாக்குனார், அவரை போலவே உண்டாக்குனார். கொஞ்சம் கூட இந்த உலகத்துல அந்த மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இல்ல, தேவனை போலவே இங்க வாழணும்ன்றதுக்காக தான் உண்டாக்குனார். ஆனா என்னைக்கு அவன் பாவம் செஞ்சானோ, பாவம் கூட எப்படி வந்துச்சு? இன்னைக்கு நம்ம பாவம் டெஃபினிஷன் கொடுக்குறோம்ல, அது பண்ணா தப்பு, இது பண்ணா தப்புன்னா, அந்த தப்பு எதுவுமே ஆதாம் செய்யல. ஆதாம் என்ன செஞ்சாரு? அப்பா சொன்னதை கேட்காம இவர் இஷ்டத்துக்கு செஞ்சார். அப்பா என்ன சொன்னாரு? ஆதாமுடைய அப்பா யாரு? தேவன் தான் அப்பா. என்ன சொன்னாரு? இந்த பழத்தை சாப்பிடாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? போய் சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிட்டாரு? பிசாசு சொல்றான், இத சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீ தேவனை போல மாறிடுவ. ஆனா ஏற்கனவே எப்படி இருக்கிறாரு ஆதாமு? தேவனை போலதான் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கும் பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கும் சொல்றேன், நீ இத பண்ணனா அது வரும், நீ அதை செஞ்சனா அது வரும். ஏற்கனவே கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, செழிப்பு, உயர்வு, இது எல்லாம் எங்க இருக்குது? ஏற்கனவே கல்வாரி சிலுவையில நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அது உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் எடுத்துக்கொள்றேன். ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? மேல இருந்து வரணும், எங்கேயோ இருந்து வரணும், அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் முற்றிலுமாக தகுதி பெற்றவர்கள். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய சாயல்ல உண்டாக்குனாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் சொல்லாதத செஞ்சிட்டான். புசிக்காதன்னா புசிச்சாச்சு, பாவம் உள்ள பிரவேசிச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளா நடக்குது. அப்புறமா ஒரு நாள் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு இயேசு தோன்றுகிறார். இயேசு தோன்றி
மனுஷன் எப்படி வாழணும்ன்றத அப்படியே காட்டுறார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் மிகப்பெரிய நோக்கம் என்னது தெரியுமா? மனுஷன் எப்படி வாழணும்னே தெரியாம போயிட்டான். பிதா கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாம போயிட்டான். இப்ப எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, இவங்கெல்லாம் வேலைக்காரங்க மாதிரியும், பிதாவானவர் தேவனானவர் இவங்களை அடிக்கிறதுக்காகவே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், ஆண்டவரே எங்களை அடித்திராதையும், நாங்கள் புழு, நாங்கள் பூச்சி, நாங்கள் செத்த நாய், நாங்கள் மண்ணு, நாங்கள் குப்பை அப்படின்னு ஜபம் எல்லாம் இருக்குது. எங்களை அழிச்சிராதையும், இரக்கமாயிரும். ஆனா ஆதியில அவனை அழிக்கிறதுக்கு உண்டாக்கல, உறவாடுவதற்கு, அன்பு காட்டுவதற்கு, தம்முடைய பாசத்தை காட்டினார். இப்ப நீங்க கூட பாருங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்களை எதுக்கு பெற்றிருக்கீங்க? சும்மா நேரம் போல ரோட்ல இருக்கிறவங்களாம் அடிக்க முடியாது, நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா எப்ப வேணா அடிச்சுக்கலாம், அதுக்காக பெற்றிருக்கீங்க. நம்மளால முடியலன்னா கூட என்ன பண்றோம்? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சோம். அப்ப அதாவது நம்ம சாப்பிடலன்னா கூட, நம்ம அப்படியே சாப்பிடாம உட்காந்துருப்போம், அந்த பிள்ளை வந்த உடனே என்ன பண்றோம்? முடியலன்னா கூட எந்திரிச்சு வச்சு சாப்பாடை வச்சு கொடுத்துடுறோம். நம்மளுக்கு ஏதோ செய்யறதுக்கு காசு இல்லைன்னா கூட விட்டுருவோம். ஆனா அவன் கேட்டுட்டான் அப்படின்றதுனால என்ன பண்றது? எங்கேயோ போய் காசு ரெடி பண்ணி அவன் கேட்டதை கொடுக்குறோம். அப்போ நீங்க ரொம்ப அவ்வளோ ரொம்ப நல்லவங்க, நம்ம தகப்பன் அவ்வளோ மோசமானவரா? நம்மளே அவர்கிட்ட இருந்து தான் அந்த சுபாவத்தை பெற்றுக்கிறோம். நம்மளை விட 1000 மடங்கு கோடிக்கணக்கான முடங்கு நல்லவர். உங்கள் தேவைகளை எல்லாம் எளிதாக சந்திப்பார். அது வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அப்போ அவருடைய அற்புதமான சாயல்ல நம்ம உண்டாக்கப்பட்டது. இதை மறந்துட்டான். இப்போ இயேசு இந்த யோவான் 10:30 சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிரு. ஆதாமும் தேவனும் ஒன்றாக இருந்தார்கள். இந்த மகிமையின் சாயல்ல இருந்தார்கள், உறவாடி கொண்டிருந்தார்கள், ஒன்னா இருந்தாங்க. ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப், ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஆனா பாவத்திட்டமா பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இயேசு வருகிறார். இயேசு இப்போ எல்லாரும் பாக்குறாங்க, பரிசேயர்கள் பாக்குறாங்க, யூதமார்கள் பாக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க தான் ரொம்ப உன்னதமானவர்கள். ஏன்னா ஆண்டவரோட பேசுறாங்க, பலி செலுத்துறாங்க. இப்போ இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோன்னு உங்களுக்கு கோபம் வந்துச்சு. யாரை பார்த்து பேசுற நீ? இயேசுவை கொன்றதற்கு மிகவும் முக்கியமான காரணங்கள் ஒரு காரணம் என்னது தெரியுமா? அவர் தம்மை தேவனுக்கு சமமாக்கினது. தம்மை யாருக்கு சமமாக்கிட்டாரு? தேவனுக்கு சமமாக்கிட்டார். இத பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் அச்சுக்கு ஒண்ணுலாம் ஆகணும், கொன்றணும். ஏன்னா என்ன சொல்றாரு? தேவனும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். 32 பாத்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகள் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள்? இயேசு கேட்கிறாரு, நிறைய நல்ல காரியம் செஞ்சிருக்கேனே, எதுக்கு நீ என்ன கல்லெறிகிற? போற குருடா இருக்கிறான், அவன் கண்ணை சரி பண்றேன். காது கேட்காம இருக்குது, அவன் காதை சரி பண்றேன். அவன் கஷ்டப்படுறான், அவனை சரியாக்குறேன். முடவனா இருக்கான், படுத்திருக்கான், வியாதியில இருக்கான், ஏன் மரிச்சே போயிட்டான், ஆனா அந்த குடும்பம் துக்கப்படக்கூடாதுன்றதுக்கு உயிரோட எழுப்புற. இதுல நீ எந்த நற்காரியத்திற்காக என்னை கல்லெறிகிறாய்? யூதர்கள் சொல்றாங்க, நற்கிரியில் நிமித்தம் நான் உங்கள் மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல்லெறிகிறோம். தெளிவா சொல்றாங்க யூதர்கள். என்ன சொல்றாங்க? நல்ல காரியத்துக்காகலாம் செய்யல. நீ என்ன சொல்ற? தேவ தூஷணம் சொல்லுகிறாய். என்னது தேவ தூஷணம்? உன்னை தேவன் என்று சொல்லுகிறாய். ஆனா நீ யாரு? எல்லாம் சொல்லுங்க, யாரு? மனுஷன். ஆனா என்ன சொல்ற? தேவன்னு சொல்ற. கடவுளுக்கு ஈக்குவலா காட்டுற நீ. நீ சாதாரண மனுஷன், நீ மண்ணான மனுஷன், நீ ஒண்ணுமே கிடையாது. நீ கடவுள், அவர் ரொம்ப பெரியவர், நீ சும்மா டம்மி, நீ ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன, நம்ம மண்ணு. அதுவும் இந்த யாரோ ஒருத்தங்க மறிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறிச்சு போய் இருக்குமாங்க, எதுவும் செய்ய முடியாது. இப்போ அதுவும் ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லை நண்பர்களாக இருப்பாங்க. அப்புறம் புதைச்சாச்சு. இவன் யோசிக்கிறான், அவ்வளோதான் வாழ்க்கையில், ஓன்னு கத்துனாப்புல, இப்போ ஒரு சவுண்டையும் காணும், அவ்வளோதான் வாழ்க்கை.
அப்படின்றான். அது வாழ்க்கை கிடையாது, சரீரம் தான் உள்ள போயிருக்குது. ஆவி அழிக்கவே முடியாது. நித்திய நித்தியமாய் வாழக்கூடியது உங்கள் ஆவி. அதுதான் நீங்க. நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு மறுபிறப்படைகிறோம், இயேசுவண்டை வருகிறோம், நித்திய நித்தியமாய் அவரோட வாழ்கிற ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். அப்ப அது போறது வெறும் சரீரம் தான். இப்ப இந்த வெளியில இருக்கிற இந்த சரீரத்தை பார்த்து சிலர் குட்டையா இருப்பாங்க, சிலர் ஒல்லியா இருப்பாங்க, சிலர் கூட்டா இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு எடை போடக்கூடாது. நீங்கள் யார்? உள்ள இருக்கிறது அந்த ஆவி. அதான் அப்போ இப்ப 34 பாத்தீங்கன்னா இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இதான் நம்ம பாயிண்ட் இன்னைக்கு. இயேசு என்ன சொல்றாரு? யூதர்கள் சொல்றாங்க, பரிசேயர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? ஏற்கனவே வேதத்தில் என்ன எழுதியிருக்கு? தேவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனாய் இருக்கிறேன் இந்த பூமியில. அதாவது நான் என்னது சொல்லலன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க தான் சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம்னு உங்களை சொல்லல, சரியா? நீங்க தான் பிதான்னு சொல்லல, நீங்க தான் வணங்குகிற கடவுள், உங்களை எல்லாரும் வந்து வணங்குங்க, உங்களை வணங்குவாங்க அப்படி நான் சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரி, ஓ நாய் என்ன குட்டி போடும்? எல்லாம் சொல்லுங்க, நாய் என்ன குட்டி போடும்? பூனையை போடுமா? நாய் என்ன குட்டி போடுது? நாய். சிங்கம் என்ன குட்டியை போடுது? மானு போடுமா? மானு இப்படி பார்த்தோன்னே ஓடிடுது, அப்படியே ரொம்ப இதா இருக்குது. முயல் பார்த்தீங்கன்னா அது மேல லைட் அடிச்சாலே முயல் வந்து நகர்ந்து போகாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப அப்படி பயந்த பிராக். புலி, சிங்கம் இதுக்கெல்லாம் குட்டி என்ன குட்டி வருது? புலிக்கு புலிக்குட்டி வருது, சிங்கத்துக்கு சிங்கக்குட்டி, யானைக்கு. அப்ப தேவன் குட்டி போட்டா என்ன குட்டி போடுவாரு சொல்லுங்க? தேவக்குட்டி. அப்ப அவர் தேவன் என்றால் நானும் இந்த பூமியில எப்படி இருக்கிறேன்? இந்த பூமியிலே தேவனாகவே இருக்கிறேன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற வண்ணமாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவனாக. அதனாலதான் ஆதியாகமம் 1:26-28 போட்டிருக்குது, தேவன் மனுஷனை அவருடைய சாயலாக படைத்து அவனை கீழ்ப்படுத்தவும் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் எடுக்கவும் இந்த பூமியை ஆளுகிற வண்ணமாக என்ன பண்ணிருக்கிறார்? அவனை உண்டாக்கி இருக்கிறார். 35 பாருங்க, தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாது இருக்க. இந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது தெரியுமா? தேவனாகவே பார்க்கிறது. வேத வாக்கியம் தவறாது இருக்க. எல்லாரும் வேதத்தை நம்புறீங்களா? எத்தனை பேர் இந்த வேதத்தை நம்புறீங்க? சூழ்நிலையை நம்பாதீங்க, இந்த வசனத்தை நம்புங்கள். பிரச்சனையெல்லாம் பார்க்காதீங்க, இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்புங்க. உங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க, வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நம்புங்கள். முக்கியமா நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப இந்த உணர்ச்சியெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லும். இன்னைக்கு துக்கமா இருக்கும், சாயந்தரமே சந்தோஷமாயிரும். நைட்டு கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும், காலையில எந்திரிச்சிங்கன்னா பிரிஸ்கா இருக்கும், எல்லாம் 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 மறந்துடும். அப்போ இந்த உணர்வுகள்ல இருந்தெல்லாம் அசையக்கூடாது. எதனால அசைக்கப்பட வேண்டும்? வசனத்தினாலே. இப்ப வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாது இருக்க. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? இப்போ இது வந்து சங்கீத புஸ்தகத்துல இருக்கிறத ரெஃபர் பண்றாரு இயேசு. இப்ப நான் அதெல்லாம் எடுத்து வாசித்து காட்டுறேன். இன்னைக்கு இயேசு இங்க சொன்னது வந்து பரிசேயர்களும் யூதர்களும் வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? நீ சும்மா சும்மா ஆவனா பிதாவுக்கு சமமா பேசுறியே, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதா சொல்லுகிறதான் செய்யறேன். எங்களுக்கு சீஷர் வந்து கேட்கறாங்க, ஐயா நல்லா சொல்றீங்க ஐயா, எஸ் ஐயா, அந்த பிதாவை மட்டும் எங்களுக்கு காட்டுங்கய்யா. அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதா ஒன்னா இருக்கணும். அவங்களுக்கு இதாகுது. என்னையா சொல்றாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யெகோவா தேவனை வணங்கினார்கள், அவர்களுக்கு சமமா நீ? எங்க ஆபிரகாம தெரியுமா உனக்கு? ஆபிரகாம விட நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாரு? ஆபிரகாம் முன்னாடியே நான் இருந்தேன்றாரு. இவங்களுக்கு வந்து அப்படியே என்ன பண்றது இல்ல, அதனால கல் எறிஞ்சு கொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது
இயேசு என்ன சொல்றாரு, என் மேல நீ ஏன் கோவப்படுற, நீயே தேவன் தான். இயேசு நான் தேவன், நீ எல்லாம் டம்மி பீஸ்ன்னு சொல்லல, நீ சாதா மனுஷன், நான் தேவன் சொல்ல. அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே தேவர்கள் தான். மனுஷ குலமே தேவர்களாகவே உண்டாக்கப்பட்டார்கள். இதுல என்ன சொல்றாருன்னா, உங்களையே தேவன் சொல்லி இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டோம். அதாவது கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் போது இயேசுவானவர் உருவாக்கப்படுகிறார். கரெக்டா? அவன் துணை இல்லாமல் இயேசு உருவாகிறார். அதனால பரிசுத்தமாக பாவமே இல்லாத ஒரு மனிதனாக தேவனாக பிறந்தவர் தான் இயேசு. நம்ம பிறந்த அன்னைக்கே பாவம். என்னைக்கு நம்ம பிறந்தோமோ உலகத்துல அப்பா அம்மாக்கு பாவம், பிறந்த அன்னைக்கே பாவம். அதனாலதான் சிலர் அப்படி நான் அவ்வளோலாம் மோசமானவங்க கிடையாதுங்க, நான் எந்த தப்பு பண்ணது கிடையாது, நான் குடிச்சது கிடையாது, புகை போட்டது கிடையாது, அது பண்ணது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது, ஏமாத்தினது கிடையாது, ஒருத்தனு கூட தீமை யோசிச்சதே கிடையாது, நான் தப்பே பண்ணாதவன். நீயும் பாவிதான். இல்ல, உன் பயங்கரமான தப்பு பண்ணிருக்கிறேன், பொய் சொல்லிக்கிறேன், கொலையை பண்ணிருக்கிறேன், நான் அவ்வளோ எல்லாம் தவறானதெல்லாம் பண்ணிருக்கேன். ஆமா, நீயும் பாவி, நீயும் பாவி, எல்லாரும் பாவி, பிறந்த உடனே பாவி. ஆகையினாலதான் நம்மளுக்கு இயேசு வேண்டும். ஏன்? இயேசு தவறை செய்யாதவர். உங்கள் பாவத்துக்காக அவர் மரித்தார். மரித்து இப்ப என்ன பண்ணிக்கிறார்? உங்களை அவரை போலவே மாற்றி இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அவ்வளவு பேரும் அவரை போலவே நாம் மாறிவிடுகிறோம். சரி, இப்போ சங்கீதம் 82 இருந்துதான் இதை ரெஃபர் பண்றார். அப்புறம் இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 82 தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தி இருக்கிறார், தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இதை வாசித்துட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதுதான் தேவர் கூட்டம் இருக்கு சார், அந்த தேவர் கூட்டத்துல அவரும் இருக்காரு. இல்ல இல்ல, நம்மளைத்தான் சொல்லுது. அங்க மனிதர்களாகிய நாம், நம்மை வேதம் எப்படி அழைக்கிறது? தேவர்கள் என்று அழைக்கிறது. இந்த தேவர்கள் கூட்டம் எல்லாத்துக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, பெரிய தெய்வம், அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு? எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையும் உடையவர்களாக வைத்திருக்கிறார். கீழெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது கரெக்ட்னு தெரியும். எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் செய்து அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சியம் பண்ணுவீர்கள், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதியும் செய்யுங்கள், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள், அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. யாரை பத்தி போட்டிருக்குது? தேவர்களை பத்தி பேசுகிறது. எந்த தேவர்கள்? இந்த மனிதர்கள் என்னவா இருக்காங்களாம்? அறியாம இருக்காங்க, உணராம இருக்கிறாங்க, அந்தகாரத்துல நடக்கிறாங்க. இதை அறியாததுனால அஸ்திபாரங்களே அசைகிறது. என்னன்னு தெரியலையா? நீங்க யாருன்றதே மனிதனுக்கு தெரியாம இருக்கு. இப்ப 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா இததான் ரெஃபர் பண்றாரு இயேசு. அங்க என்ன போட்டிருக்குது? நீங்கள் தேவர்கள் என்றும். எல்லாம் பாத்தீங்களா? எல்லா வசனத்தை பாத்தீங்களா? 6வது வசனம் என்ன போட்டிருக்குது? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். எல்லாம் சொல்லுவோமா இந்த வசனத்தை? எல்லாரும் சொல்லுவோமா சத்தமா? நீங்கள் தேவன் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவன், அந்த பூமியில உயர்ந்த வண்ணமாக உன்னதமானவரின் மகன். நீங்கள் யாரு? எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னதமானவரின் மகன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். உன்னதமானவரின் மகன். நீங்க யாரு? உன்னதமானவரின் மகன். சிலர் இப்ப இந்த ராஜா கோத்திரத்துல வந்திருப்பாங்க பாத்தீங்களா? அப்படியே இப்போ நிறைய பேர் நம்ம ஊர்லயே அரண்மனைகள்லாம் இருக்குது இந்தியால. சென்னையில கூட இங்க ஒரு ராஜாவின் அரண்மனை இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் அந்த ராஜவம்சத்தில் உள்ளவர்களுக்கு தான் அந்த அரண்மனை சொந்தம். நார்த் இந்தியாலலாம் கூட நிறைய அரண்மனைகள் இருக்கிறது. ரொம்ப மரியாதை கொடுத்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்கள அந்த சொத்தை அப்படியே வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா பெரிய அரண்மனை இருக்குது.
பெரிய அரண்மனை இருக்கு, அந்த சிங்காசனம் இருக்குது. பாத்தீங்கன்னா பெரிய இடம், பெரிய தோட்டம், அதெல்லாம் வச்சு பயங்கரமா இருக்குது. நிறைய நேரங்கள்ல அந்த விழாலாம் கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது எப்படி அந்த ராஜாவை செலிப்ரேட் பண்ணி அவருக்கு மரியாதை கொடுத்தாங்களோ, இப்போ வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் மரியாதை கொடுத்து ராஜா வாழ்க. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து டெமோக்ரஸியில் இருக்கோம்ல, நம்ம முதல் மந்திரி, மந்திரிகள், பிரதம மந்திரிலாம் இருக்காங்க. ஓட்டு போட்டு தான் நம்ம செலக்ட் பண்றோம். அவர் அந்த காலத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அவங்க இது பண்றோம். ஏன்னா அவங்க அந்த வம்சத்தில் வந்தவர்கள். இப்ப நீங்கள்லாம் ஒரு வம்சத்தில் வந்திருக்கிறீர்கள். என்ன வம்சம்? தேவ வம்சம். நீங்கள் எல்லாரும் தேவர்கள், உன்னதமானவரின் மகன். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவன். நம்ம தேவன் சொல்லும் போது நீங்க டக்குன்னு யோசிக்கக்கூடாது, ஐயோ நம்மளெல்லாம் கடவுள்னு சொல்றாரா? அந்த கடவுள் இல்ல. அது வந்து பிக் ஜி, காட், பிக் ஜி. நம்ம வந்து ஸ்மால் ஜி, குட்டி ஜி, காட். இந்த பூமியில நாய்க்குட்டி நாய்க்குட்டி போடுது, புலி குட்டி போடுது. தேவன் பெரியவர், நம்மளை அவருடைய சாயலாகவே இந்த பூமியில அனுப்பிச்சிருக்கிறார். இங்க 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா அது எப்படி முடியுது பாருங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். என்னன்னா, நீ யாருன்னே தெரியாம தேவன் உயர்ந்தவராக உங்களை படைத்து, உன்னதமானவரின் மகனாக படைத்து தேவராகவே உங்களை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம எப்படி பண்ணிடுறோம்? நிறைய நேரத்துல ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண மனுஷன், பெருசா படிப்பில்லை. ராஜாவுடைய குடும்பத்துல ராஜாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவன் படிச்சானா படிக்கலையா? அவன் படிப்பான், படிக்க வைப்பாங்க, எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனா அவன் ராஜா மகன்ன்ற அந்த ஸ்தானத்துக்கு படிக்க தேவையில்லை, பிறந்தாலே போதும். நீங்க படிச்சிருங்க, படிக்காம இருங்க, உங்க ஹைட்டுன்னு வெயிட்னு அதெல்லாம் இங்க கேள்வியே கிடையாது. நீங்கள் உன்னதமானவரின் மகன், நீங்கள் தேவ குலத்தில் வந்தவர்கள், தேவர்கள் நீங்கள். ஆமா, அதனாலதான் யோவான் 10:34 சொல்றாரு, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? இதை தான் வந்து என்ன பண்றாரு இயேசு ரெஃபர் பண்றாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை சொல்ல வர்றேன்னா, நிறைய நேரத்துல இந்த உலகத்தில் வர்ற சூழ்நிலைகள், நீங்களே பிரச்சனையை பார்த்து பார்த்து நிறைய நேரத்துல சோர்ந்து போயிடலாம். நிறைய நேரத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்க, மக்கள் நம்மளை பேசுறாங்க, எல்லாரும் வந்து உங்களை பாராட்ட மாட்டாங்க. நிறைய நேரத்துல இந்த உலகம் வந்து ஒரு அநீதியான உலகம். நிறைய நேரத்துல நம்மளுக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா அவனுங்க பண்றானுங்க, ஏன் அப்படி பண்றாங்க? அது அநீதியான உலகம், மோசமான உலகம். நிறைய வாய்ஸ் கேக்குது நம்மளுக்கு, நாய்ஸ். அது நீ ஒன்னும் இல்லை, ஒன்னால ஒன்னும் பெருசா நடக்காது, நீ ஊர் விட மாட்ட, சும்மா ஏதோ தப்பு பண்ணியாச்சு. தப்பு பண்ணாதவன் யாரு? தப்பு பண்ணாதவங்க யாருங்க? எல்லாம் என்ன பாக்குறீங்க? நானும் தப்பு பண்ணவன் தான், நீங்களும் தப்பு பண்ணவங்க தான். உங்க கூட காலைல இருந்து சாயந்தரம் வந்தேன்னா நான் ஒரு 10 குறிப்பு நான் எழுதுவேன், உங்க தப்பெல்லாம். நீங்க ஏன் கூட வந்தீங்கன்னா நீங்க டைரி போட்டு நீங்களும் ஒரு 10 குறிப்பு எழுதலாம், என்னெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு. அப்ப ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? ஆல் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். எல்லாரும் தவறு செய்கிறவர். தவறே செய்யாம பர்ஃபெக்டா இருக்கிற ஒரே ஆள் அவர் தான் இயேசு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை தான் பார்க்கணும். உங்க குடும்பத்துல போனீங்கன்னா, கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மாமா சித்தப்பாவா இருக்கலாம், பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு கண்டுபிடிக்கலாம். நிறைய நேரங்களில் உட்காந்து அந்த தவறையே குத்தி காட்டிட்டு இருக்க கூடாது. தப்பு பண்ணியாச்சு, சரி என்ன பண்றது, சரி பண்ணிக்க வேண்டியதுதான், மேல வர வேண்டியதுதான். ஆனா இந்த உலகத்துல எல்லாரும் அந்த மாதிரி மென்டாலிட்டியில கிடையாது. நீங்க பண்ண தப்ப சொல்லுவாங்க, நீங்க படிக்காததை சொல்லி காட்டுவாங்க. என்ன நீ பெருசா என்ன பெருசா படிச்சுட்ட, 4ஆம் கிளாஸ் 4 வாட்டி எழுதுனேன்னுவாங்க. எப்போ? 40 வயசுல. அதே இதுக்கு இப்ப சொல்றாங்க சொல்லி காட்டுறாங்க, குத்தி காட்டுறாங்க, ஏதோ ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்களாமா. அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, நீ 4th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலுன்னு 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனவங்க பேசுறாங்க. இப்படிதான் இருக்கும் எல்லாம். இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில இந்த வசனத்துக்கு போனீங்கன்னா, தேவன் உங்களை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? உன்னதமானவரின் மகன், நீ தேவனாய் இருக்கிறாய், எல்லாவற்றையும் ஆள பிறந்திருக்கிறாய், உன்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று கிடையாது. இந்த பூமியிலே உனக்காக மகத்தான காரியங்களை, பெரிய காரியங்களை, உயர்வான காரியங்களை நான் உனக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். அதை நீ காண்பாய். ஆமா,
நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் வேற, நம்ம கணக்கு போடுறது வேற, அவர் நம்மளுக்கு கணக்கு போட்டு வச்சிருக்கிறது டோட்டலா வேற. அதனால நிறைய இந்த நாய்ஸ் எல்லாம் கேட்கறதுனால அதுவே கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் டவுன் பண்ணிருங்க, அதெல்லாத்தையும் கீழே போட்டு இப்ப நான் சொல்றது கேளுங்க. வேத வசனம் தவறாதது இருக்க, நீங்கள் தேவர்கள் என்று தேவன் அழைத்திருக்க, நீங்களும் உங்களை தேவன் என்று அழையுங்கள். இந்த உலகத்தை யார் படைச்சா? யார் படைச்ச இந்த உலகத்தை? நம்ம அப்பா. அவர் ஸ்டேட்டஸ்ல இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கிட்ட தான் பேசுவாங்க. அவங்க ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னா நம்ம ஸ்டேட்டஸ் கிடையாது அப்படின்றாங்க, பேசவே மாட்டாங்க. அவங்க லெவல்ல இருக்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாம் ஒரு லெவல்ல இருக்கிறோம், ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். அது என்ன ஸ்டேட்டஸ் தெரியுமா? காட் ஸ்டேட்டஸ். அதனாலதான் நம்ம இந்த ஜாதி எல்லாம் பார்க்க கூடாது. நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய உயர்ந்த ஜாதி, தேவனுடைய ஜாதி, காட் கிளாஸ். அதனால இந்த உலகத்துல உங்களை யாராவது ஏளனமா எண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்தைக்குள்ளாக்குனாங்கன்னா கவலையே படாதீங்க. ஏன்னா அவங்க தெரியாம செய்யறாங்க. நம்மளை தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, நீர் உன்னதமான மகன், உன்னதமானவரின் மகன், நீ தேவனாக இந்த பூமியில இருக்கிறாய். சரி, இன்னொரு சங்கீதம் அதுலயும் இது வருது, அதை வாசிப்போம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 8:3ல இருந்து வாசிக்கிறேன். அந்த சங்கீதம் முழுவதுமே நீங்க வாசிக்கலாம். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அதாவது நீங்க இப்போ நம்ம இங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், இந்த தெருவுல இருக்கோம், இப்போ நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம். இதெல்லாம் ஒன்றும் பெருசா எப்படி யோசிக்கிறது கிடையாது. அப்படியே நீங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இந்த பூமி எவ்வளவு பெருசா இருக்குதுல்ல. இப்போ நீங்க சில ஊருக்குலாம் போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சென்னையிலேயே இந்த ஆவடி, அப்புறம் ஆவடிக்கு அப்படியே உள்ள போனீங்கன்னா பெரிய வெளியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இதெல்லாம் இருக்குது. அந்த பக்கமும் போனீங்கன்னா விவசாயம் பண்றாங்க, பெரிய இடமா இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா ரெடில்ஸு, அதுக்கப்புறம் அந்த புழல் அந்த பக்கம் போனீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கும்முடி பூண்டி, அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போனீங்கன்னா சில ஊர்லாம் அப்படியே போய் நின்னோம்னா காலியா இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காலியா இருக்கு. விவசாயம் பண்றாங்க, பெரிய தோட்டம்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே வேற ஊருக்கு போனீங்கன்னா திருப்பி அங்கேயும் இருக்குது. எவ்வளோ பெரிய உலகம், எப்பா இவ்வளோ பெரிய உலகமா இருக்கு. அப்படியே மேலே ஏரோப்ளேன்ல போகும்போது பார்த்தா இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. இது எப்படின்னா கடுகு மாதிரி. எது? பூமி. நம்ம இவ்வளோ பெருசுன்னு இப்போ பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? பெருசு இருக்கிற பூமி எவ்வளோ பெருசு. நம்ம சொல்றோம்ல பெரிய வீடை கட்டியிருக்காருப்பா. பூமியே கடுகு மாதிரி இருக்குது. ஏன்னா பூமியை விட பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, பூமியை விட பெரிய கிரகங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு மில்கி வேன்னு ஒரு கேலக்சியில இருக்கும். இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கு, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அதனாலதான் இங்க போட்டிருக்குது, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு, விரல்களின் கிரியாக முடிய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்கள் நான் பார்க்கும் போது, இந்த பெரிய ஒரு யூனிவர்ஸ்ல இத்தனோண்டு கடுகு மாதிரி தூசி மாதிரி இருக்கிற இந்த பூமியில, அதுவே நம்ம அவ்வளோ குட்டின்னு நினைக்கும் போது அதுக்குள்ள ஒருத்த மனுஷனா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனை நீ நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். பெரிய ஸ்டாரை பார்த்தா பரவாயில்லப்பா, நான் பெரிய ஸ்டார்ன்றோம். நம்ம இருக்கிற பூமியே கடுகு சைஸ்னா அப்ப நம்ம என்ன சைஸ்? பூமியே கடுகுனா நம்ம என்ன சைஸ்? ஒண்ணுமே கிடையாது அது. ஆனா தேவன் என்ன பண்றார்? நம்மை விசாரிக்கிறார். அடுத்த வசனம் போட்டிருக்குது, நீர் அவனை, அங்க தேவதூதன் இல்ல தேவன்னு வரணும். ஆங்கில மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, you have made him a little lower than God, big G, பெரிய G போட்டிருக்காங்க. little lower than God, சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும் ஆடு மாடு காட்டு முருகன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கிறீரு? அவனை கீழே வச்சிருக்கிறேன். எளிதான மொழிபெயர்ப்புல இந்த 5வது வசனத்தை வாசிக்கிறேன். தமிழ் எளிதான மொழிபெயர்ப்புல, மனிதர்கள் உமக்கு முக்கியமாக்கினீர், அவர்கள் ஏறக்குறைய தேவர்களை போலவே உண்டாக்கினீர்.
மனிதரை மகிமையாலும் மேன்மையாலும் முடிசூட்டினீர். நீர் உண்டாக்கின எல்லாவற்றிலும் அவர்களை அதிகாரிகளாக வைத்தீர். இதையும் ரெஃபர் பண்றார் இயேசு. மனுஷன் மறந்து போயிட்டான், நான் எப்படி உண்டாக்கப்பட்டேன்றதே மறந்துட்டான். இன்னைக்கும் நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க பிரச்சனையை யோசிக்கிறீங்க, உங்க குடும்பத்தை யோசிக்கிறீங்க, உங்க சூழ்நிலை யோசிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க இந்த பூமியில ஒரு 60 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, 70-80 வருஷம் வாழ்ந்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இந்த பூமியில 60 வயசு 70 வயசு 80 வயசு வாழ்ந்தவங்கலாம் ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. எவ்வளவு பேரை பார்த்துருப்பாங்க. 80 வருஷம் 70 வருஷம் எத்தனை பேர் வந்து ஏமாத்திட்டு போயிருப்பானுங்க. என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேரை பார்த்துருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாயிருது. ஒருவேளை 70 வருஷம் நீ உருப்பட மாட்டேன், ஒன்றும் நடக்காது, அது சார் வராது போகாது, என்னத்த பெருசா வந்துட போகுது, இப்படியே சொல்லி சொல்லி 70 வருஷம் மைண்டை போட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு நான் பேசுறது ஒரு மாதிரி ஆடட்டும், அஸ்திபாரங்கள் அசையட்டும். ஏன் தெரியுமா? உங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி நிஜமாக நீங்க யார் தெரியுமா? நீங்கள் தேவர்கள், உன்னதமானவரின் மகன். எல்லாம் சொல்லுங்க, உன்னதமானவரின் மகன். எல்லாம் சத்தமா சொல்ல போறீங்க, ரொம்ப சத்தமா. நம்ம அப்படியே வந்து அரண்மனையில அப்படி யோசிச்சு பாருங்க, சிங்காசனத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம், பெரிய அரண்மனை, கீழே எல்லாம் மந்திரிகள்லாம் இருக்காங்க, அரசவையில உட்காந்துட்டு இருக்கோம். எப்படி கர்ச்சிப்பா சொல்லணும், நம்ம எல்லாம் சொல்ல போறோம். ஓகே, சத்தமா சொல்ல போறீங்க, 3 வாட்டி நம்ம சொல்ல போறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனாக இருக்கிறேன், நான் உன்னதமானவரின் மகன், இந்த பூமியிலே நான் தேவனாக இருக்கிறேன், உன்னதமானவரின் மகன். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அதை பிரச்சனையெல்லாம் அதை பார்த்துக்கலாம், நாங்க பார்த்துக்கிறோம். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திருக்கிறார். பூமியே கீழே, பூமி எனக்கு கீழே. பூமியை யார் உண்டாக்குனா? எங்க அப்பா. இப்போ இந்த பூமியில ஒரு 1000 சதுரடி இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க அப்பா சொத்து தான் இது. யாருதுங்க பூமி? யாருது? எங்க அப்பா தான் உண்டாக்குனாரு. உங்க அப்பா உண்டாக்குனாரா இல்லையா? இயேசு அப்பாவும் உங்க அப்பாவும் ஒண்ணு. இயேசுக்கு ஒரு அப்பா இருக்காருல்ல, பிதாவானவர், அவரும் உங்க அப்பாவும் ஒரே அப்பா. இயேசு வந்து நம்ம மூத்த சகோதரன், நம்ம எல்லாம் இளைய சகோதரன். வேத வசனத்தின்படி தான் சொல்றோம். நம்முடைய மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து, அவர் நம்மளுக்காக பட வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் பட்டு எல்லா நன்மை எல்லாவற்றையும் நம்மளுக்கு மாத்தி கொடுத்திருக்காரு. நம்மை அவரோட கூடவே உட்கார வைத்திருக்கிறார். சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சரி, இதை வந்து இப்படி தெரியும் பாருங்க. இப்ப நம்மளுக்கு நான் இவ்வளவு நேரம் பேச வேண்டியதா, எவ்வளவு நேரம் நான் பேசுறேன். இப்போ திருப்பி கூட அடுத்த வாரம் கூட பேசணும், திரும்ப திரும்ப சொல்லணும், டெய்லி சொல்லணும். ஏன் தெரியுமா? இது வந்து நம்மளுக்கு தான் புரியறது கஷ்டம். இது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் அங்க இருந்தா கீழே விழுந்தான். அவன் என்ன நினைச்சான்னா, இதுதான் நினைச்சான், தேவனை போல மாறிடணும், நம்ம எல்லாரும் எனக்கு வணங்கணும் அப்படின்னு நினைச்சான், கீழே விழுந்துட்டான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரை போலவே அவர் ஸ்தானத்தில் இருக்கும்படியாக மனிதனை உண்டாக்கிட்டாரு. இப்ப என்ன பிரச்சனை பிசாசுக்கு? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சும்மா உடவான் தானே கேக்குறாங்க சிலர். என்ன பிரச்சனை தெரியுமா அவனுக்கு? அவன் நினைச்சது மனுஷனுக்கு நடந்துருச்சு. எல்லாத்துலயும் உயர்ந்தவனா இருக்கணும்னு அவன் நினைச்சான் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, மனுஷனா உண்டாக்கி அவனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் எல்லாத்தையும் கொடுத்தார். இது அவனுக்கு பொறுக்கவே முடியல. அதனாலதான் வந்து ஏமாத்தனான் ஆதாம. அதெல்லாம் வராது, இந்த பழத்தை சாப்பிடு, சாப்பிட்டனா நீ தேவனா மாறிடுவ. ஏமாத்தினானா? இப்ப உங்களை ஏமாத்த முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் இயேசுக்குள்ளாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். உங்களை அழிக்கணும்னா அவன் இயேசுவை அழிக்கணும். பக்கமே போக முடியாது அவன், அந்த பக்கமே. இதுதான் அவனுக்கு பொறுக்கல. ஆனா இன்னைக்கும் நான் சொல்றேன், அவனால ஒன்னும் பெருசா செஞ்சிட முடியாது. அவனுக்கு வல்லமையும் கிடையாது. யாருக்கு வல்லம் அதிகாரம் இருக்கிறது? உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்ப என்ன பண்றது? நம்ம சரி தெரிஞ்சு போயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? நம்ம எல்லாம் உன்னதமானவரின் மகன், தேவர்களாகவே இந்த பூமியில இருக்கிறோம். சரி, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரா இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக. அதாவது மனுஷனை இவ்வளவு சிறப்பா உண்டாக்கினாரு, தேவனை போலவே உண்டாக்கினாரு, உன்னதமானவரின் மகனா உண்டாக்கினாரு. பாவத்து நிமித்தமா கடவுள் அந்த பக்கம் இருக்காரு, மனுஷன் இந்த பக்கம் இருக்கிறான், பெரிய கேப் இருக்குது. ஆனா இந்த கேப் எல்லாம் பக்கமாக்கி ஒண்ணுமில்லாமல் ஆக்கி திரும்பியும் அந்த நெருக்க உறவை கொடுத்தது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் மூலமாக அவருடைய நாமத்து நிமித்தம் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் என்ன பண்றோம்? எத்தனை பேரா இருந்தாலும் அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். 13 பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்போ நீங்க எல்லாம் எப்படி பிறந்தீங்க சொல்லுங்க? சூப்பர்மேன் மாதிரி வெளியேறணும் வந்தீங்களா? எப்படிங்க வந்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல இல்ல வீட்டுல உங்க அப்பா அம்மாக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்தீங்க. அப்பா அம்மா எல்லாமே யாராவது பிறந்திருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் அப்பா அம்மாவோட தான் பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது. ஆனா இப்ப பிறக்கிறத நான் பேசுறேன் பாருங்க, இந்த தேவர்களாகிறத பேசுறேன்ல, இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவனுக்கு பிறக்கிறத பேசுறேன்ல, அவருடைய நிலையில இருக்கிற அந்த ஸ்தானத்தை பேசுறேன்ல, அந்த ஸ்தானம் எப்படி வருகிறதுனா, தேவனாலே நீங்கள் பிறப்பது எப்படி வருகிறது என்றால் அவருடைய வார்த்தையினாலே பிறப்பது. அதனாலதான் 1 பேதுரு 1:23 இருக்கிறது, தேவனாலே நம்ம பிறந்திருக்கிறோம், அதனாலதான் நம் தேவனாக இருக்கிறோம். மனுஷன் உங்களை அழைக்கலாம், ஆனா பரலோகம் உங்களை பார்க்கும் போது தேவனுடைய சாயலாக உங்களை பார்த்து தேவனாகவே பார்க்கிறது. இப்ப நீங்க ஒரு சிவப்பு சட்டை போட்டிருக்கலாம், இல்ல மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கலாம், கரெக்டுங்களா? சட்டையை பார்த்து உங்களை சொல்ல முடியுமா? இப்போ போன்ல கூப்பிடுறோம், சார் எந்த சட்டை சார் போட்டிருக்கீங்க? அந்த மஞ்சள் சட்டை போட்டு நடந்து வரீங்களே அவங்களா அப்படின்ற. ஆமா ஆமா ஆமா, அந்த மஞ்சள் சட்டை தான் அப்படின்னு எப்ப சொல்றோம்? நடந்து வரோம், அங்கிருந்து வராங்க சொல்றோம், ஆமா ஆமா மஞ்சள் சட்டை பார் அதான் நானு அப்படின்றோம். மஞ்சள் சட்டையை கழட்டி வச்சுட்டா அந்த மஞ்சள் சட்டை என்னது? இன்னைக்கு மஞ்சள் போடுவேன், நாளைக்கு நான் சிவப்பு போடுவேன். சட்டை இல்ல, நான் வேற. இத மாதிரி இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரமே நீங்க கிடையாது. உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குது, அந்த ஆவி, அதுதான் நீங்க. அந்த ஆவி பிறக்கிறத பத்தி தான் இங்க போட்டிருக்குது, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஒரு எளிதான மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பது அழியத்தக்க விதையில் இருந்து அல்ல. எல்லா விதையும் அழிஞ்சு போயிரும், மண்ணோட மண்ணா போயிரும். மாவிதை, கொய்யா விதை, பப்பாயா விதை, எல்லா விதையும் அதெல்லாம் அழிஞ்சு போயிரும். ஏன் மனுஷ விதையே அழிஞ்சு போயிரும். அழிவற்ற விதையின் மூலம் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். எப்போதும் தொடரும் தேவனுடைய அழிவில்லாத விதையாகிய வசனங்களினால் மீண்டும் பிறந்துள்ளீர்கள். நீங்க எப்படி பிறந்துக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு நாள் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, அந்த வார்த்தையினாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். எப்படி பிறந்தீங்க? அந்த வார்த்தை. என்ன வார்த்தை? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், என் பாவத்தை நீக்கி இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் பிதாவோட ஒன்றாகிறேன், பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சு, உங்க ஆவியில போட்டு போய் உளுந்துச்சு, மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான். இயேசு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, நான் ஒன்னும் செய்யறதுக்கு இல்லை, மறுபிறப்படைந்தேன். கொலோசியர் 3:1, கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மரிக்கும் போது இயேசுவோடு அவருடைய பாவம் எல்லாம் மரிக்கும் போது என் பாவம், என் சாபம், என் மரணம் அவர் மேல போனதுனால அவர் மரிச்சாரு. இப்ப திரும்பி எந்திரிச்சார், உயிரோடு எழுந்திருச்சாரு. அது எந்திரிக்கும் போது கிறிஸ்துவுடனே நானும் எழுந்திருந்தேன், கிறிஸ்துவுடனே நானும் எழுந்திருந்தேன். அவருடைய வலது பார்சத்தில் நானும் உட்கார்ந்து இருக்கிறேன்.
இன்றைக்கு நீங்களாம் எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்ப சாதாரணமா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, உங்க வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, வீட்டுல சும்மா படுத்திருக்கிற மாதிரி இருக்கு, வேலையில சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? கிறிஸ்துவோட வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே அவரோடு அமர்ந்து இருக்கிறீர்கள். எபேசியர் 4:6. எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறவர். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எனக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன், நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா. அந்த அப்பா தான் இயேசுடைய அப்பாவும். இயேசு வாழ்ந்தார்ல, இயேசு வாழ்ந்ததை யாரும் மறுக்கவே இல்லை. இயேசு வந்தார், ஆமா வந்தார், நம்புறாங்க. அற்புதம் செய்தார், ஆமா அற்புதம் செய்தார். இயேசுவ மாதிரி நல்லவர் யாரும் இல்ல, ஆமா நல்லவர். அந்த நல்ல தெய்வம், அந்த நல்ல இயேசு அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்த அவருக்கு ஒரு அப்பா இருக்குல்ல, அந்த அப்பா தான் என் அப்பா, அந்த அப்பா தான் உங்க அப்பா. போட்டிருக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எங்க இருக்காரு? அவரு உங்களுக்குள்ளதான் இருக்காரு. அதனாலதான் நம்ம அப்படியே கதற வேண்டாம், ஐயா இறக்கும் ஐயா, ஐயா வாரும் ஐயா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கதற வேண்டாம். ஏன்னா நம்ம ஜபம் கூரையை தாண்ட வேண்டாம், ஏன் நம்ம மூக்க கூட தாண்ட வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்ம பிதா நம்மளோடயே இருக்கிற இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை சொல்றாரு. நான் போவேன், ஆனா தேற்றவனா பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வருவார்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாசம் செய்கிறார். இதெல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு, இந்த ஸ்தானத்தையும் வச்சுட்டு எப்படி வாழ்க்கையில் தோற்று போக முடியும்? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தோற்று போயிருக்கீங்களா? நீங்கள் ஜெயம் அடைவீர்கள். நீங்கள் வியாதியில் இருக்கிறீர்களா? சுகம் அடைவீர்கள். கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த பூமியிலே தேவர்களா இருக்கிறீர்கள், உன்னதமானவரின் மகன்களாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொன்ன, நான் தேவனாக இருக்கிறேன், உன்னதமானவரின் மகன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உன்னதமானவரின் மகன். பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, உன்னதமானவரின் மகன். சும்மா சாதாரண ஆள் கிடையாது. சில நேரங்கள்ல பேசுறாங்க பாத்தீங்களா, சில நேரங்கள்ல சண்டையில போடும்போது யார் தெரியுமா அப்படின்றாங்க. கரெக்டா? பார்த்தது இல்லையா நீங்க எல்லாம்? யாருக்கிட்ட மோதிர தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுக்குறாங்க ரெஃபரன்ஸ். அவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும். நான் யார் தெரியுமா? நான் இந்த பூமியிலே தேவனாக இருக்கிறேன், உன்னதமானவரின் மகன். அதான் என் அட்ரஸ். அப்போ இந்த பூமியில நம்ம வாழும் போது இந்த எண்ணமுடையவர்களாகவே நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். பிரச்சனையை பார்க்கும்போது, குடும்பத்திலையோ தொழிலையோ வேலையிலையோ பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்கும் போது எப்படி இருக்கணும்? எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர்களாக, எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உடையவர்களாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவராக பார்க்க வேண்டும். மத்தேயு 15:30. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, ஜீசஸ் ஹீல்ட் them all. எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். யாரெல்லாம் இயேசு கிட்ட வந்தாங்களோ அவர்கள் சரியானாங்க. யார்? குருடனா இருக்கட்டும், சப்பானியா இருக்கட்டும், காது கேட்காதவர்களோ, செத்து போயிருக்கட்டும், எந்த வியாதியில வந்தாலும் இயேசுவால் கூடாது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சரீரத்துல வியாதி இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம நிறைய நேரத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, வெளியே போனோம்ல, அந்த மழை பெஞ்சிச்சு பத்தியா, இந்த மழை பெஞ்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஜலதோஷம், அது ஒரு மாதிரி ஆயிரும். அது அப்படிதான் சார், 20 வருஷமா அப்படிதான். அப்படி என்ன பண்ணிக்கிறது? அக்செப்ட் பண்ணிக்கிறது. இயேசுவானவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரா? இந்த சிங்காசனத்துல 2000 வருஷமா சமணம் போட்டு உக்காண்டே இருக்கோமா, அதான் இந்த முட்டி அப்படியே எடுக்கும் போது அப்படியெல்லாம் கொஞ்சம் இடுப்பெல்லாம் அப்படியே இழுக்குதுன்னு சொல்றாரா இயேசு? சிங்காசனத்துல எத்தனை வருஷமா நான் உட்காந்து இருக்கிறேன், கொஞ்சம் முட்டிலாம் தேய்மானம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரா? அப்படிலாம் சொல்லல. நம்மளும் அதனால அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தேஞ்ச முட்டி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சரியாகுது. இடுப்பு வலி எல்லாம் சரியாகுது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதெல்லாம் அக்செப்ட் பண்ண கூடாது.
இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. எலும்பு வலியா இருக்கட்டும், அது இடுப்பு வலியா இருக்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்துல நிறைய பேர், நான் ஒரு அதாவது நண்பருடைய நண்பர் அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒருத்தர் லிட்ரலாவே வயிற்று வலினால சூசைட் பண்ண போயிட்டார். அதாவது ஃபேஸ்புக்ல போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வயிற்று வலி தாங்க முடியல, 6 மாசம் கிட்ட வயிற்று வலி, டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க, சரியா ஆகல. அதனால ஃபேஸ்புக்ல என் குடும்பத்தை பார்த்துக்கோ, என் மனைவிக்கு அதை பண்ணிடு, என் ஒய்ஃபுக்கு இதை பண்று, இதெல்லாம் பண்றேங்க சாரின்னு சொல்லிட்டு போன்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு அவர் போறதுக்குள்ள பிடிச்சிட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க வயிற்று வலி சாதா வலின்னு, அவனுக்கு வயிற்று வலி இருந்தால் தான் தெரியும். காசுலாம் இருக்கு, காசு பிரச்சனை கிடையாதுங்க, நல்ல சம்பாதிக்கிறவர். ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணி லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போக மாட்டேங்குது வயிறு வலி. தலைவலி எவ்வளவு மோசம் தெரியுமா? இந்த தலைவலிக்காக தூக்க மாத்திரையை போடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது போதை மருந்துகள் ஏன் எடுக்கிறாங்கன்னு கேட்டு, வலி, தலைவலி, தாங்க முடியாத தலைவலி, வலிக்குன்னா வலிக்கும், அவ்வளவு வலிக்கும், அவ்வளவு தூக்க மாத்திரத்தை போட்டு தூங்குறது, இல்லாட்டி போதை மருந்துகள் எடுத்துக்கிறது. ஏன் ஏன் இந்த வியாதி? நான் சொல்றேன், ஒருபோதும் வியாதியை அனுமதிக்காதீர்கள். வியாதிக்கு எதிர்த்து நிக்கணும். எல்லாரும் சொல்றேன். மார்க் 16:18, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார் என்ன வியாதியில இருந்தாலும் இயேசுவானவர் கொடுத்த கட்டளை என்ன கட்டளை தெரியுமா? வியாதியஸ்தன் மேல் கைகளை வை, அவர்கள் சொஸ்தமாவார்கள். இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான நாள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கொடுத்த கட்டளையை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரு? யாராவது வியாதியஸ்தங்கள் இருக்காங்களா, நீ போய் கைகளை வை, அவர்கள் சொஸ்தமாவார்கள். இன்னைக்கு ஆராதனை முடிவில் நான் ஒவ்வொருவர் தலையிலும் நான் கை வைக்க போகிறேன். ஒவ்வொருவரும் வியாதியாய் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சுகமாவீர்கள். நீங்க போய் நாளைக்கு யாராவது வியாதியா இருந்தாங்கன்னா அவர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இங்க என்ன போட்டிருக்கு? சர்ப்பங்களை எடுப்பார்கள், யாதொன்றை, சாவுக்கேதான் தெரியாம ஏதோ விஷத்தை கலந்து வச்சிட்டான், என்ன பண்றது, தெரியாம கலந்து வச்சிட்டான், அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கை வைக்கிறது ஏன் வேலை? சுகமாக்குறது அவர் வேலை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கை வைக்கிறது ஏன் வேலை? சுகமாக்குறது அவர் வேலை. அவர் வசனத்துல சொல்லியிருக்கார், நீ கையை வை நான் சுகமாக்குவேன்னு சொன்னாரு. இல்ல அது வாகனம்னா அது ஏன் பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன சொன்னார்? கையை வைய அவர் சுகமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, ஆனா உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தலைவலி, சாதாரண தலைவலி ஆனா தீராத தலைவலி, இடுப்பு வலி ஆனா 10 வருஷமா இடுப்பு வலி, குடிய முடியாது, உக்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உக்கார முடியல, சரியா இடுப்பு புடிச்சுக்கிச்சு, என்னெல்லாமோ பண்ணுது. நான் சொல்றேன், விடுதலை ஆக்குங்கள். நீங்கள் விடுதலை ஆவீர்கள், நீங்கள் போய் விடுதலை ஆக்குவீர்கள். இதான் பெரிய நோக்கம் பாருங்க. இது காசு தராது. இன்னைக்கு என்ன உங்ககிட்ட கலெக்ஷன் போட்டிருக்கோமா? உள்ள வர்றதுக்கு முன்னாடி டிக்கெட் இல்ல, ஃப்ரீயா இலவசமாய் வந்தீர்கள், இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் எல்லார்ட்டையும் போய் கொடுங்க. இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரு? நீங்கள் தேவர்கள், உன்னதமானவரின் மகன். நீங்க இப்ப நான் உங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வர முடியாது பாத்தீங்களா? உங்க பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல வர முடியாது. என்ன வியாதியா இருக்கட்டும், போய் கதவை தட்டுங்க. என்னையா இல்ல எதுவும் வியாதி இருக்குதான்னு பார்க்க வந்தேன். ஆமா இங்க இருக்குது, போங்க கை வைங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்றுக் கொள்வாயாக, வந்துருங்க. போய் அங்க போய் 1/2 மணி நேரம் ஜெபம் இருக்காதீங்க. வருவதாக ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஆண்டவரே. அப்பெல்லாம் நீங்க அங்க போய் அங்க பண்ண வேணாம், அதெல்லாம் பண்ண வீட்டுல பண்ணிருங்க. ஓரம் கைய வைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள், வந்துட்டே இருங்க, சுகம் அடைவார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் செய்யுங்க, சுகமானவன்னு வந்து சொல்லுங்க. சரி, யாக்கோபு 5. ஏன் நம்ம இதை பண்றோம்? அதுதான் நம்ம சொல்றேன். இத யாக்கோபு 5
14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். யாராவது வியாதியா இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க இன்னைக்கு வியாதியா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் போது சுகம் அடைவீர்கள். எதுவுமே அக்செப்ட் பண்ணாதீங்க. இல்ல அது பரவாயில்ல சார், இந்த இடுப்பு வலி கால் வலி மட்டும் சரியானா போதும், தலைவலி அது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். எதுவுமே இருக்க கூடாதீங்க. இது சிக்னஸ் ஃப்ரீ ஜோன். இங்க வியாதிக்கு அனுமதி இல்லை. உள்ள வர்றப்பே சரியாயிரும். 15 பாருங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நிறைய நேரங்கள்ல மக்கள் விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாவம் பண்ணல, இந்த பாவம் பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அதுதான் வியாதி. இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு கொண்டு வந்த எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். சொல்லிட்டு சொன்னாரு, பாவம் செய்யாத. நீ பாவம் செஞ்சிட்டியா, உன் பாவம் மன்னிக்கப்படும். அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன். நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க, தப்பாய் போயிருச்சு, வியாதி வந்துருச்சு, சரி இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்களும் போய் மனிதர்களை உங்க வேலை ஸ்தலத்துல, பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, அவங்க கிட்ட போயிட்டு நீ அதை பண்ணியா இதை பண்ணியா அதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் வியாதி, அதை சரியாக்கிடுவோம். இயேசு அவர்களை சுகமாக்குவார். அப்படி சுகமாகும் போது இங்க என்ன போட்டிருக்குது, அவன் ஒருவேளை பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த சபையில் ஏராளமானவர்கள் சுகத்தை பெற்றுகிறார்கள். கேன்சர்ல வந்தவங்க சரீரத்தில் சுகத்தை பெற்றுகிறாங்க. ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபைக்கு ஒரு பெண் வந்திருந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க அதெல்லாம் தெரியும். அவங்க வந்துட்டு இருந்தாங்க, சில மாதங்கள் வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு அவங்க இந்த வசனத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு போன மாசத்துல நம்ம கிட்ட பேசுறாங்க. அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க. பல ஆண்டுகள் குழந்தை வேணும்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஏங்கியிருக்காங்க, விரக்தி அடைஞ்சிருக்காங்க. இது என்ன குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள், வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அடுத்த மாசம் குழந்தை பிறக்க போகுது. ஆமா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய வியாதி எல்லாம் இந்த இடத்திலே சுகமாகிறதை சாட்சியாக சொல்ல முடியும். அதனால நீங்க நான் சொல்றேன், வியாதியை நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. அதுதான் இப்போ பரவாயில்ல காலையில வரும், அது மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அந்த இதெல்லாம் கிடையாது, வரவே கூடாது. அது 30 வருஷம் உங்க சரீரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அது அப்பா அம்மா வயிற்றுல பிறந்த அந்த சரீர ரத்தம். இப்ப நாம் பேசு, நீங்கள் தேவனாய் பிறந்திருக்கிறீர்கள், தேவனாக பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையினால் பிறந்திருக்கிறீர்கள். DNA லெவல்ல போய் மாற்றம் நடந்திருக்கிறது, உங்க செல்ஸ்ல எல்லாம் மாற்றம் நடந்திருக்கிறது. இதை விசுவாசியுங்கள். ஓகே.